ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைஸ் கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே மூவ் ஆச்சு. நேற்று எத்தனை பேர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க? நேற்று கொடுத்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஓகே சாரி, இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கொடுக்க லேட் ஆயிடுச்சு. 8:20 ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு October 16 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறல, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாலுலேருந்து கரெக்டாக அந்த ஒரு 8:70 7:45 அந்த ரேஞ்சுக்குலாம் உங்களுக்கு வீடியோஸ் கிடச்சிரும். ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கதில்ல. ஓகே ஃபைன். டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் நேற்று லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு அண்ட் இன்னைக்கு என்ன ட்ரேட் எடுத்தீங்க, ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னைக்கு லெவல்ஸ் நிஃப்டி சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டில தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆனா நிஃப்டி சூப்பரா ஒர்க் ஆச்சு. சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. ட்ரெண்ட் இந்த ஹைக்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் போலாம்னு சொல்லியிருப்போம். இந்த லோ கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் போலாம்னு சொல்லியிருப்போம். அந்த ரேஞ்ச் எல்லாமே ஒர்க் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, நீங்க என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல பண்ணீங்க அப்படின்ட்டு பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கிரீன் கலர் ஹார்ட், லாஸ் பண்ணியிருந்தா ரெட் கலர் ஹார்ட். அண்ட் சென்செக்ஸோட லெவல்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் நவம்பரோட மிட்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். நவம்பரோட மிட்ல இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பேக் டெஸ்ட் போயிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் 6 months டைம் கேட்டிருந்தேன், அது கொடுத்தீங்க. தேங்க்யூ. அப்கமிங்ல நான் அப்டேட் பண்றேன். சென்செக்ஸோட லெவல்ஸும் இதே மாதிரி சென்செக்ஸோட லெவல்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பா. அண்ட் அந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 மெம்பர்ஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 200 மெம்பர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த டேட்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு நான் லெவல்ஸே சூப்பரா கொடுத்துருந்தேன். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்ல அப்படின்னா, இது லைக் என்ன பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்னா, லைக் எந்த ஹைக்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் போகலாம், எந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போகலான்றது கொடுத்துருப்போம். இப்போ இந்த நிஃப்டியோட ஜோன்ல என்ன கொடுத்துருப்போம்னா, ஒன்ஸ் மார்க்கெட் நான் லெவல்ஸ் கொடுக்கும்போது இந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். இங்க எடுக்கிறீங்கன்னா அங்க போய் இப்போ இன்னைக்கு நான் மார்னிங் என்ன சொல்லியிருப்பேன்னா, எத்தனை மணிக்கு நான் கொடுத்துருக்கேன் வாய்ஸ் நோட் பார்த்தீங்கன்னா தெரியும். 10:30க்கு நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் 10:24க்குலாம் வாய்ஸ் நோட் கொடுத்துட்டேன். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். தெரியுதுங்களா? எதுக்காக கொடுத்துருப்பேன்னா, இந்த இடத்துல வந்து நான் மார்னிங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ண ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இந்த ஹைல இருந்து ஷார்ட்டா ஸ்கேல்பிங் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல தான் ட்ரேட் பண்ணணும்னு நான் மார்னிங் மெம்பர்ஷிப்ல மென்ஷன் பண்ணிப்பேன். ஏன்னா இங்க இருந்தது மார்க்கெட். ஒன்னு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,229 கிட்ட வந்தது அப்படின்னா இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். இல்ல மார்க்கெட் நமக்கு டைரக்டா பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இங்க போயிட்டு கால் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லியிருப்போம். இங்க கால் ஆப்ஷன் போயிடுச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போகுன்ற வியூ நான் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா அதே தான் நிஃப்டியில் நடந்தது. நிறைய பேர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இப்போ மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க இப்போ எனக்கு பிடிச்சத மெம்பர்ஷிப் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து எனக்கு கரெக்டா 3:30க்கு மேல ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறாங்க. பார்க்கும்போதே லைக் என்ன பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இப்போ ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எத்தனை பேர் நான் ஃபாலோ பண்றதை பார்த்து நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க? ஓவர் ட்ரேட் பண்ணி அது லாஸ் யாருன்னா கம்மி பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கும் ஓரளவுக்கு ஹோப் கிடைக்கும். எனக்குமே ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இப்ப ரெகுலரா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு 10 ட்ரேட்ஸ் 20 ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹோப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒன் டே ஒன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னும் போது ஃபர்ஸ்ட் ட்ரேடே ப்ராஃபிட் பண்ணும்போது ஈஸியா இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கரெக்டா இந்த ரேஞ்ச்ல நமக்கு டேரக்டா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம். இந்த ரேஞ்ச்ல நான் ப்ராஃபிட்டும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா இந்த சார்ட்டை கொடுத்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்கன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்ல பாத்தீங்கன்னா எந்த கால்ஸுமே கொடுத்துருக்க மாட்டோம். நீங்க பார்த்திருப்பீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஒன்லி லெவல்ஸ். நிஃப்டி எப்படி மூவ் ஆகும், நிஃப்டி எங்க போனா பை பண்ணலாம், எங்க வந்தா புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம், அதே போல பேங்க் நிஃப்டி எங்க போனா கால் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம், எங்க போனா புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலான்றது சொல்லியிருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு மெம்பர்ஷிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்லிங் மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்ல. கண்டிப்பா உங்களுக்கு லெவல்ஸ் டெய்லியுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் நேத்துமே அதான் கொடுத்துருப்போம். எந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன். இப்போ நேத்து எத்தனை பேர் இந்த நிஃப்டியோட லெவல்ஸ் வாட்ச் பண்ணீங்க, பேங்க் நோட் லெவல்ஸ் எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இப்போ ஒண்ணு இல்ல, மார்க்கெட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குமோ அந்த லெவல்ஸ் அப்படியே அக்யூரேட்டா உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஹோப் உங்களுக்கு நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு சொல்லணும்னு இல்ல, ரெகுலரா சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த லெவல்ஸ் எப்படி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், எந்த பக்கம் போச்சுன்னா எந்த ட்ரெண்ட் எடுப்போம், எந்த பக்கம் போச்சுன்னா எந்த ட்ரெண்ட் ப்ராஃபிட் எடுப்போம்ன்ற வியூ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.
அப்பதான் லெவல்ஸை தெரிஞ்சு எடுப்பாங்க. லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு சப்போர்ட் வேணும், லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் எனக்கு பண்ண தெரியல, எனக்கு அனலைசிஸ் பண்ண தெரியல, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஓகே, அத பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் சிம்பிள் தான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ட்ரெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். எனக்கு இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்தது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 4000, 5000, 6000 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. நான் டார்கெட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டார்கெட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நிஃப்டில டார்கெட் ஹிட் ஆகல. திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகும்போது 2000 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலா என்னோட டார்கெட் இதுதான். எனக்கு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து எனக்கு நியூட்ரல்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இத நான் ஸ்கிரீன் ரெக்கார்டும் குடுத்திருப்பேன். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எதுக்காக நீங்க நிஃப்டில ட்ரேட் எடுக்கல பேங்க் நிஃப்டினா? நிஃப்டில எனக்கு பேங்க் நிஃப்டில ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருந்தது. ரிஸ்க் கம்மியா இருந்தது. அதுக்கேத்த மாரி ரிட்டர்ன்ஸ் இருந்தது. ஆனா நிஃப்டில எனக்கு ரிஸ்க் அதிகமா இருந்த மாரி இருந்தது. அதனால தான் நான் பேங்க் நிஃப்டில போயிருப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நெறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ பார்த்துடலாம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன அப்டின்னா நாளைக்கு, இப்ப இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல டிராவல் ஆகுதுன்னா, ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹை கிட்ட போச்சுன்னா, இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ல ப்ரோ இந்த இந்த இடத்துல இருந்து எதுக்காக ப்ரோ புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கல அப்டின்ற டவுட் நெறைய பேர் இருந்திருக்கும். இப்போ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும். ரெகுலரா நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. நீங்க இத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேட்ஜ் கிடைக்கும். என்னன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தானே இருக்கு. அப்ப ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது எப்பயுமே ரெசிஸ்டன்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். கரெக்ட்டுங்களா? எதுக்காக ரெசிஸ்டன்ட்ல எடுக்கக்கூடாது? ரெசிஸ்டன்ட் எப்பயுமே பிரேக் அவுட் குடுக்க பாசிபிள் தான் ரொம்ப அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போய் பிரேக் அவுட் குடுக்க போகுதுன்னா, இந்த இடத்துல நீங்க புட் ஆப்ஷன் போறீங்கன்னா வின்னிங் ரேஷியோ கம்மி. 50-50 தான் வின்னிங் ரேஷியோ இருக்கும். மேபி பாசிபிள் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேல போகவும் சான்சஸ் அதிகமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க அப் ட்ரெண்ட்ல போயிட்டு நீங்க ரெசிஸ்டன்ட்ல எடுக்கிறீங்கன்னா வின்னிங் ரேஷியோ கம்மி. அதுவே அப் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு ஹையர் லோவ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல வின்னிங் ரேஷியோ அதிகம். 75% 25% இருக்கும். ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் 75%, லாஸ் வந்து 25%. அப்ப இந்த வின்னிங் ரேஷியோல தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்க டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலுமே சின்ன சின்ன விஷயம் தெரியலன்னா கண்டிப்பா லாஸ் தான் பண்ணுவோம் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன லேர்னிங் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல. இப்ப அதுவே ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இதுல எந்த விதமான ரிஜெக்ஷனுமே இருக்காது. டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்திருக்கும். அகைன் இங்க ரிஜெக்ஷன் குடுத்திருக்கும், இங்க ரிஜெக்ஷன் குடுத்திருக்கும். இது எல்லாமே க்ளோஸ் அண்ட் கிராஸ் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோப் உங்களுக்கு நெறைய பேர் அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் லேர்ன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நாளைக்கு 25,287 வந்து ரிவர்சல். அகைன் 25,352 வந்து ஃபால். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் நாளைக்கு இந்த ரேஞ்ச்குள்ள இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. ஸ்கேல்பிங்ல பண்றீங்கன்னா லோல வாங்கி ஹைல செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹைல வாங்கி லோல செல் பண்ணிக்கோங்க. இப்ப இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா 25,352 பிரேக் அவுட் நமக்கு நாளைக்கு குடுக்குதுன்னா, ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மொமெண்டம் எடுத்து கரெக்ட்டா 25,441 வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். ஆனா இன் பிட்வீன்ல மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் டைரக்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்ல மொமெண்டம் குடுத்து பிரேக் அவுட் நடந்துட்டு ரீடெஸ்ட் வந்தா தான் இந்த சினாரியோ. லைக் ஒரு ஷார்ட் பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் வந்தா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு இத எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து நமக்கு பிரேக் அவுட் குடுக்குது. இப்போ இந்த ரேஞ்ச் இப்ப இந்த ஆரோ மார்க்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்பிங்ல எடுத்துக்கலாம். லாங் ட்ரேட்ஸ் பண்ண முடியாது. இப்ப நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா 25,352 இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் ஈஸியா போயிடும். ஆனா இது வந்து ஒரே நாள்ல போகுமான்றது டவுட் தான். சேஃபா இருக்கீங்கன்னா 50%ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்குறீங்க, மொமெண்டம் நல்லா இருக்குன்னா மட்டும் செகண்ட் டார்கெட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே இந்த ட்ரேட் எடுக்கிறனாலும், மொமெண்டம் ஃபாஸ்ட்டா இருந்துச்சுன்னா செகண்ட் டார்கெட்ட வெயிட் பண்ணுவேன். மொமெண்டம் நம்ம ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன். ஓகேங்களா? இது கால் ஆப்ஷனுக்கு. இப்போ நமக்கு நாளைக்கு புட் ஆப்ஷன் போகுதுன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த 25,287 ஜோன பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா, அகைன் சப்போர்ட். இப்ப நமக்கு ட்ரெண்ட் வந்து இந்த 25,229க்கு கீழ மார்க்கெட் போகுதுன்னா தான் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா மாறும். அதுவரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் பையிங் பிரஷர் குடுத்து மேல தான் போகும். இப்ப நாளைக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுக்குது. டைரக்ட்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, ரீடெஸ்ட் 25,287 ரீடெஸ்ட். இங்க இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் நமக்கு ஃபால் ஆகும். சரிங்களா? இந்த ரேஞ்ச்ல. இப்ப நாளைக்கு குரூஷியல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,441, 25,352, 25,287, 25,229, 25,175. ஓகே, இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நிஃப்டில. இன்கேஸ் இந்த லெவல தாண்டுது, இதுக்கு மேல லெவல்ஸ் போகுதுன்னா, உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ குடுத்துட்டு வாய்ஸ் நோட் போடுறேன். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே.
அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்துலாம். ஓகேங்களா? ஏன்னா பேங்க் நிஃப்டி லைக் இங்க இந்த இடத்துல எடுத்திருந்தேன். ஆனா எனக்கு டார்கெட் குடுக்கல. பிரச்சனை இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இந்த ஹைய கட் ஆகட்டும். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் டிராவல் ஆக பாசிபிள் இருக்கு. 25 20 56 சாரி 25 பாருங்க. 56,000 ஓகே. 56,952 ஓகே. இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஹைல போயிடும். ஓகேங்களா? லைக் இந்த லெவல் சொல்றேன் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துரும். ஓகே. இப்ப நாளைக்கு வந்து இங்கவே சப்போர்ட் எடுக்குதுன்னா, நாளைக்கு இங்க இருந்து கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நமக்கு லைக் இது ஒரு ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, நமக்கு இந்த லோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இப்படி தான் நமக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே. ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டர்ன். ஏன்னா இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்பயுமே அந்த அக்யூரசி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது போல ஃபார்ம் ஆயிருக்குன்னு நானே கண்டிப்பா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்ப நான் சிம்பிள் நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன்னா, 56,751 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு பிரேக் அவுட் இங்க இருந்து லைக் இந்த லோல எடுக்கிறீங்கன்னா, இந்த ஹைல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த ஹை வந்து செகண்ட் டார்கெட். இப்ப டைரக்டா பிரேக் அவுட் கூட ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்து ஹைல போயிடும். ஓகேங்களா? அடுத்த டார்கெட் நான் சொல்றேன். இப்ப நமக்கு லைக் இந்த லோ பிரேக் அவுட் குடுக்குது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல லோவ கட் ஆயிடுச்சு அப்படின்னா 56,751 இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இங்க ரீடெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் எடுத்து திருப்பி செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபாலோ ஆயிடும். இப்போ 56,751 கட் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணி கட் ஆகுதுன்னா 56,638 வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் போயிடும். இதுக்கு கீழ போகுறது ரிஸ்க். நம்மளோட ஓன் ரிஸ்க்ல நம்ம ஹோல்ட் பண்றது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ். அதே போல நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமான்ற சினாரியோல கரண்ட் சினாரியோ நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்ல தான் சாரி நியூட்ரல் தான். பெருசா அப் கிடையாது. நியூட்ரல் தான். ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃபரண்ட்ல இருக்கு. கேப் அப்பும் கிடையாது, கேப் டவுனும் கிடையாது. கரண்ட் ஜோன் நியூட்ரல். ஓகேங்களா? இப்ப நாளைக்கான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா 56 57,000 மிட்ல ஒரு நியூட்ரல் ஜோன் வரும். ஒரு நிமிஷம் இந்த நியூட்ரல் ஜோன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே. நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? அந்த லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுதான்னு தெரியல. நான் மேபி நாளைக்கு நான் மெம்பர்ஷிப் அப்டேட் பண்றேன். இந்த மிட்ல ஒரு நியூட்ரல் ஜோன் வரும். அத நான் அப்டேட் பண்றேன் நாளைக்கு மெம்பர்ஷிப். ஓகே. இப்ப நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 57,267, 56,952, 56,751, 56,638, 56,115 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிப்பீங்க. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லெவல்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் இந்த நம்ம குடுக்குற வீடியோஸ் எல்லாமே புரியுது அப்படின்னா, மறக்காம பார்க்குறவங்க எல்லாமே ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட், லாஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட். எந்த ரீசனுக்காக லாஸ் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்குறீங்க? அண்ட் இந்த சேனல பார்த்து எத்தன பேர் எமோஷன கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க? அது கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஒரு நாளைக்கு ஓவர் ட்ரேட் எடுக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரேட் எப்படி எடுத்துட்டு இருந்தீங்க? இப்ப இந்த சேனல பார்த்து எப்படி ஓவர் ட்ரேட் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோஸ்க்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் லெவல்ஸ். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து லைக் ரேண்டமா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க அதுவா பண்ணியிருப்பீங்க. அ டெக்னிக்கல் தெரியும்போது, இது இங்க வந்தா தான் எடுக்கணுன்ற ஒரு ரேஞ்ச்ல இருப்பீங்க. அப்ப நமக்கு ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் ஆகுது. எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. அப்படின்னு நெறைய உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓகே. அண்ட் அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.